திமுக மேல இருக்கிற அதிருப்தி காரணமாக மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் கூட்டணி பேசுறதுக்கு அமித்ஷாட்ட போறாங்க. பாஜக அணிக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் 45 இடம், பாஜகவுக்கு 500% சொல்றாங்க, வச்சிருக்காங்க. இப்படி ரெட்டையில ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஒரு இலை பாஜகவும் ஒரு இலை விஜய்க்கும் அதிமுகவுக்கும் மோதல் போயிட்டு இருக்கு. இந்த எடுத்த உடனே நான் எப்படி போய் சேர்ந்தேன்னா பார்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன். பாலிடிக்ஸோட டைனமிக்ஸே மாத்திரும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக கூட்டணி கொஞ்சம் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. தேர்தல் நோக்கி வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட கூட்டணி சேர்த்து ரொம்ப வலுவாக வச்சிருக்காங்க. அந்த பெர்செப்ஷன் வாரில் வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் நிற்கிறாங்கன்னு பார்க்குறோம். இந்த பக்கம் என்டிஏ எடுத்துக்கிட்டா அதிமுக தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணி அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் பலவீனமாக இருக்கமாக தான் இருக்குது. பாமக உள்ளே வந்துச்சு, டிடிவி உள்ளே வந்தார். அதை தாண்டி பெருசாக யாரும் வந்த மாதிரி தெரியல. ஒரு மாதிரி அந்த தோற்றத்திலே வந்து ஒரு பின்தங்கி இருக்கிற மாதிரியான விஷயத்த பார்க்குறோம். அது எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க சார்? அதாவது அதிமுகவே வந்து பலமாக இல்லை. சசிகலா, பன்னீர்செல்வம் போன்றவங்களாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படியே தினகரன் வந்து இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்தா கூட தினகரன் ஓட் பேங்க் வந்து இந்த கூட்டணி கொண்டாந்தாரா டவுட்டாக இருக்குது. அவருடைய ஓட் பேங்க், ஏன்னா அது எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க், அது இந்த கூட்டணிக்கு வந்ததா இல்லையான்றது எலெக்ஷனில் தான் தெரியும். அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் அவருடைய கட்சியே வந்து பலவீனமாக இருக்குது. அவர் சேர்ந்த கூட்டணியும் வந்து பார்த்திங்கன்னா பாமகவும் ஓரளவுக்கு பிளவுபட்டு இருக்குது. ஸோ அதில் ராமதாஸுடைய ஆதரவாளர்கள் பிரிஞ்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு கீழ் லெவலில் இருக்கான்னு பார்க்கணும். அன்புமணி பின்னாடி கட்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன்ஸ்லாம் தெரியும். அது அவருக்கு பாம்பட சின்னம் அவர்கிட்ட இருக்குது. அதனால் அவருக்கு ஓட்டு போடுறாங்களா பாமகன்றது அவர் எலெக்ஷன்லாம் தெரியும். அதனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஜிகே வாசன் பெரிய அளவுக்குலாம் செல்வாக்கு கிடையாது. டெல்டா விட்டால் வேற எங்கேயும் செல்வாக்கு கிடையாது அவருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம், இந்த மாதிரி அப்புறம் வந்து பாரிவேந்தர், எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவில் செல்வாக்குள்ள கட்சிகள். இப்போ நம்ம திமுக கூட்டணியில் சிபிஎம், சிபிஐ விடுது அப்படின்னு எடுத்து தேமுதிகன்னு எடுத்துட்டிங்கன்னா பரந்த அளவில் செல்வாக்குள்ளவங்க. காங்கிரஸ்னால் பரந்த அளவில் தமிழ்நாடு முழுக்க செல்வாக்குள்ளவங்க இருக்காங்க. அதில் அப்படி இல்லை. இப்போ டிடிவிக்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெல்டாலையும் சவுத்துலேயும் அவருக்கு கொஞ்சம் இது இருக்கும், மற்ற இடங்களில் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாமகவுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய வட மாவட்டங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும், செல்வாக்கு இருக்கும், மற்ற இடத்துல இருக்காது. ஈவன் அதிமுகவுக்கே இப்போ கொங்கு மண்டலத்தில் செல்வாக்குன்றாங்க. டெல்டாவில் கூட வந்து டெல்டாவில் கூட மத்திய வட மாவட்டம் கூட பாமக இருக்கிறதுனால வந்து செல்வாக்கு வருதுன்றாங்க. ஸோ அதனால் வந்து இப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பேன் தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து பாஜகவுக்கு ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க இப்போ ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. ஓட் பேங்கை வச்சுருக்காங்க. அது கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு 500% சொல்கிறாங்க, வச்சுருக்காங்க. பாஜகவுக்கு ஓரளவுக்கு அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க ப்ராபபிளி மத்திய வட தமிழகத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாமே தவிர சவுத்தில் கொங்குலலாம் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா வின் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலை, ஓரளவுக்கு கட்சியை வளர்த்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி வந்து பலமாக இருக்கா அப்படின்னா அது இன்னும் பெர்செப்ஷன் லெவலில் பலமாக ஆகலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிமுக என்ன நினைக்குதுன்னா திமுக மேலே இருக்கிற அதிருப்தி காரணமாக மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது திமுக இல்லாட்டி அதிமுக, அதனால் எங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பழைய கதை. அந்த பழைய கதையை பிடிச்சின்னா எடப்பாடி எத்தனை நாள் ஓட்ட போகிறாரு தெரியல. கதை மாறி இருக்குது, சீன் மாறி இருக்குது. 26 சீன் மாறி இருக்குது. இன்றைக்கி ஒரு புது பிளேயரை வந்திருக்கார், விஜய்னு ஒரு புது பிளேயரை வந்திருக்கார். அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்றது இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது. ஓட் பேங்க்கில் என்ன வரும்னு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் வந்து தெளிவாது, அவர் திமுக எனக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு ஒரு இதை நெரேட்டிவ் செட் பண்ணுறார். திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் அதிமுகவுடைய பலமே. ஆக்சுவலாக அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டு உங்களுக்கு தான் பெரும்பாலும் 90% உங்களுக்கு தான் விழுந்தது, கொஞ்சம் தான் நாம் தமிழுக்கு போயிருந்தது. இன்றைக்கி அந்த 90% திமுக எதிர்ப்பு ஓட்டில் ஒரு ஸ்பிரிட் வருது. அந்த ஸ்பிரிட் அங்கே போகும்போது உங்களுக்கு வர வாக்குகள் குறையுது. அப்போது வாக்கு வங்கி விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக வீக்காக இருக்குது, கூட்டணி விஷயத்தில் பார்த்தீங்கன்னாலும் வீக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழலில் அது எப்படி வெற்றி பெறும் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்லை மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க திமுக மேலே, அதனால் வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, விஜய்க்கு கூட ஓட்டு போட மாட்டாங்க. முதல்ல விஜய் வந்து கூட்டணிக்கு வருவாரான்னு எதிர்பார்த்துனாங்க. இன்றைக்கி வந்து விஜய் வரலன்னொன்னா அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய்க்கும் அதிமுகவுக்கும் மோதல் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் வந்து விஜய் நினைக்கிறார் அதிமுக திட்டுறது மூலமாக அதிமுக ரெண்டையும் பிடிக்காதவங்க நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சி அவரும் அதிமுக ரெண்டையும் திட்ட ஆரம்பிச்சிட்டார். 2 பேரும் சேர்ந்து ஒத்தரா ஜாயிண்ட்டாக இருந்து என்னை வந்து ஆட்சிக்கு என்னை வந்து தடுக்கிறாங்கன்ற மாதிரி நேற்று பேசியிருக்கார். ஸோ ஊழல் லஞ்சம்னா 2 பேரும் சேர்த்து பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போது
ஸோ அது காரணம் என்னன்னா திமுக பிடிக்காதவங்க அவருக்கு போடணும்னு நினைக்கிறாரு. இப்போது அந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஓட்டை வந்து கோட்டை விடுறாங்க. யார்? அதிமுக. இப்போ பாஜகவோட இருக்கிறது வந்து அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பாஜகவோட இருக்கிறது வந்து ஒரு 9-10% மைனாரிட்டி ஓட்டு இருக்குல்ல, அதை அவங்க கையிலேருந்து பிரித்து வெளியில் கொண்டு போயிடுது. சரி, அதுக்கு பதிலாக இந்துத்துவா ஓட்டை சேர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு இன்னும் இந்துத்துவா ஐடியாலஜிக்குள்ளே போகல. இன்னும் திருப்புறம் கொண்டு அது இது நீங்கள் கிளப்பி பார்க்குறீங்க. மக்கள் அந்த அளவுக்கு இன்னும் அந்த மதத்தை வச்சோ கடலை வச்சோ நீங்கள் பண்ணுற அரசியலை இன்னும் மக்கள் ஏற்றுக்கல. இந்த எலெக்ஷன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு என்னோட கருத்து. நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டரே ட்ரை பண்ணுறாரு திருப்பரங்குன்றத்தில் வந்து, அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு புகை போட்டு பார்க்குறாரு. அதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏற்றுப்பாங்களா இல்லையான்றது கேள்விக்குறி. அப்போ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நீங்கள் பலவீனமாக இருக்கிற எடப்பாடி, முதலமைச்சர் கனவோடு இருக்கிற எடப்பாடி தன்னுடைய கூட்டணியோ தானும் பலப்படுத்திக்க மாட்டார். தேமுதிகவே கோட்டை விட்டீங்க. எம்பி சீட்டு வந்து கொடுக்கணும், நீங்கள் கொடுக்க முடியல. அன்புமணியை முக்கியத்துவமாக நினச்சி அவருக்கு கொடுக்குறீங்க. ஓகே, தேமுதிகோட டிமாண்ட்லாம் வந்து அதிமுக வந்து மலைப்புக்குள்ளாக்குற அளவில், அதிர்ச்சிக்குள்ளாக்குற அளவில் இருந்துச்சுன்னு சொல்லி பல பத்திரிகையாளர்கள் சில சோர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதோ என்ன கேட்டாங்கன்னா, அதிமுக அலையன்ஸ்குள்ள டெபுட்டி சிஎம் வேணும்னு சொல்லி பிரபலத்தை கேட்டதா ஒரு செய்திகள் வந்தது. அந்த மாதிரி ரொம்ப விஷயங்கள் அந்த அளவுக்கு கேட்டாங்க. அந்த டிமாண்டில் வந்து இபிஎஸ் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம். யார் அதாவது தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு பேரங்கள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த பேரத்துக்கு வந்து அவ்வளோக்கெல்லாம் நீங்கள் ஒருத்தர் அப்படின்னா அது வந்து அவங்க போன பிறகு சொல்கிற வார்த்தை. ஓகே, பேரங்கள்லாம் அவங்க டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர்லாம் அவங்க கேட்கல சார். சரி, அவங்க அதிகாரத்தில் பங்குன்னா இழுபறி நிலைமை வந்ததுன்னா அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்களே தவிர மற்றபடி அதிகாரத்தில் பங்கெல்லாம் ஒன்றும் கேட்கறதில்ல. பாயிண்ட் என்னன்னா அதிகமான சீட் கேட்டாங்க. ஓகே, அதிகமான சீட்டு ராஜ்யசபா கேட்டாங்க. உங்களால் ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ண முடியல. போன வாட்டி அவங்கள ஏமாற்றிட்டீங்க. இந்த வாட்டி நீங்கள் ஏமாத்துற லெவலில் தான் இருந்தீங்க. நல்ல வேலை அவங்க முடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க. இல்லாட்டி நீங்கள் அன்புமணி கொடுத்துட்டு அவங்களை கட் பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலாக ஏன்னா உங்களுக்கு அன்புமணி தான் முக்கியம். ஏன்னா பாமக ஓட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அதிமுகவை பொறுத்த மட்டும் பலவீனமாக இருக்குது. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு பலவிதமான சர்வீஸ் எடுக்கிறாங்க. அவங்களோட இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து நிறைய ப்ரைவேட் ஏஜென்சியை எங்கேஜ் பண்ணி எடுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சர்வே என்னென்னா, அதிமுக வந்து சொந்த செல்வாக்கில் 35 இடங்களுக்கு மேலே வின் பண்ணாதுன்னு. ஓகே, ஒன்லி 35 இடங்கள் தான் வின் பண்ணுறாங்க அதிமுக. அதுக்கு மேலே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அப்போ உடனே அமித்ஷா என்ன கேட்குறாரு, அதிமுக வந்து திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி, ஆனால் கூட்டணி பேசுறதுக்கு அமித்ஷாட்ட போகிறாங்க. கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி அதிமுக, அதோட பொதுச் செயலாளர் எடப்பாடி. எல்லாரும் எடப்பாடி ஆஃபீஸுக்கு தானே வரணும், அதிமுக தலைமை நிலையத்துக்கு தானே வரணும். எல்லோரும் என்ன இவர் என்ன பண்ணுறாரு, இவர் அங்கே மதுரையில் போய் இவர் எல்லாத்தையும் பேசுகிறாரு, இவர் போய் அங்கே அமித்ஷா கூப்பிட்றாரு, அங்கே போகிறாரு. எதுக்காக போகிறீங்க? மற்ற கட்சிகள் உங்கள்கிட்ட தான் பேசணும், நீங்கள் தான் தலைமை தாங்குறீங்க. நீங்கள் எதுக்கு பாஜகவோட பேசி இது பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு முதலாளி யார், தீர்மானிக்கிறது யார், தினகரனை கூட்டின்னு வந்தது யார்? அங்கேயே 2 விதமாக இருக்குது. ரெட்டையில் 2ஆக பிரிஞ்சு கிடக்கு. ஒரு இலையில் பாஜக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு இலையில் அதிமுக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாஜகவோட இலையில் பார்த்தீங்கன்னா வாசன் இருக்கார், டிடிவிலாம் இருக்கார், அவங்களுக்கு அங்கே அதில் பரிமாறப்பட்டிருக்கு. அதிமுகவோட இலையை பார்த்தீங்கன்னா பாமக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அங்கே வந்து பெருந்தலைவர் கட்சி சாப்பிட்டுருக்கு, புரட்சி பாரதம் சாப்பிட்டுருக்கு. இப்படி ரெட்டையில் 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒரு இலை பாஜகவும் ஒரு இலை அதிமுகவும் இருக்குது. அவங்கவுங்க இலையில் என்னென்ன வேணுமோ அவங்கவுங்க போட்டுக்கிறாங்க, இவங்க இலையில் என்னென்ன வேணுமோ அதை போட்டுக்கிறாங்கன்ற மாதிரி அந்த 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்களே தவிர ஒரு கொடியில் 2 மலர்கள் மாதிரி அவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஒரு வீட்டை 2ஆக போட்டால் பாகம் எப்படி இருக்கும், பங்காளிகள் சண்டை போட்டு பிரிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உனக்கு நான் 64 கொடுத்துறேன், நீ மொத்தமாக நீ அவங்க கொடுத்துரு, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அதிமுக சொல்ல வேண்டிய. அமித்ஷா எவ்வளோ தான் டிமாண்ட் வைக்கிறார் அதிமுக? அமித்ஷா எவ்வளோ டிமாண்ட்? அமித்ஷா மொத்தமாக 64 என்கிட்ட கொடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன். 64 சீட்ஸ் கேட்குறேன். ஓகே, 64 எங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன். 64 கொடுத்துட்டு அப்புறம் நான் பாமக என்ன கொடுக்குறதுன்னு கேட்குறேன். பாமக 20 சீட் கேட்குறாரு. அவர் பாமக இல்லாமல் 64 கேட்குறேன். பாமக இல்லாதே 64 கேட்குறாரு. ஓகே, அது எப்படி கொடுப்பாங்க அவங்க? கடைசியில் அப்படி இப்படி போய் 35 வரையும் பேசியிருக்காங்க போல் இருக்கு. பாஜகவுக்கு 35, தினகரனுக்கு 9 அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க, வாசனுக்கு ஒரு 3ன்னு பேசியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 44, 44, 3, 47, 50 சீட்டுக்குள்ளே அடக்கலாம் பார்க்குறாங்க. ஓகே, அப்புறம் ஒரு பாமகவுக்கு ஒரு 13, 14, 10, 12 கொடுத்துட்டு மற்றவங்களெல்லாம் வந்து பெருந்தலைவர், புரட்சி பாரதம் எல்லாமே ரெட்டையில நிற்க வைக்கலாம். நிறைய முத்தொழுத்தோர் கட்சியெலாம் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீதர் வாண்டியார், அவங்க திருமாறனோட ஃபார்வர்ட் பிளாக், அது இது நிறைய இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரிவேந்தர் இருக்கார், ஏசி சண்முகம் இருக்கார். இந்த இலையில் சாப்பிட்றாங்க. பாஜக சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா பாரிவேந்தர், ஏசி சண்முகம், அவங்களாம் வேறு இருக்காங்க. சின்ன சின்ன கட்சி அவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த 2ஆக பிரிச்சு இருக்கும்போது அவங்களும் தாமரையில் நிற்பாங்க வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து 64 இப்போ இறங்கி 55, 50ன்னு வந்து உங்கள்கிட்ட 45 வாங்கிக்கோங்க, நீங்கள் மொத்தமாக நீங்கள் உங்கள் ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்கன்றாங்க. எப்படியும் வந்து நாங்கள் வந்து 191 இடத்துல லாஸ்ட் டைம் போட்டி போட்டோம். இந்த வாட்டி நாங்கள் குறைஞ்சபட்சம் 150 இடங்களையாவது போட்டி போடணும், அதுக்கேற்றபடி நாங்கள் வந்து சீட் கொடுப்போம்னு எடப்பாடி சொல்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் போன வாட்டியோட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 11% ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கோம், அதனால் எங்களுக்கு நீங்கள் வந்து 20ன்னு கொடுத்து நீங்கள் தப்பிக்க முடியாது, நாங்கள் தனியாகவே வந்து ஒரு 30, 35 இடங்கள் எங்களுக்கு வேணும். 35, 30 கூட கொண்டு வருவாங்க.
ஆனால் 30 கொடுத்தா கூட தினகரனுக்கு ஒரு 9, 10 கொடுக்கணும் 40 ஆகிடும். வாசனுக்கு ஒரு 3 கொடுக்கணும் 43 ஆகிடும். அப்புறம் பாரிவேந்தர் அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 45, 46 ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலுமே அதிமுக பாஜக அணிக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் 45 இடமாவது கொடுத்தான். குறைந்தபட்சம் 45 இடத்த கொடுத்தாங்க. ஸோ குறைந்தபட்சம் 45 இடத்த கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் மீதி இருக்கிற ஒரு 188, 189 இடங்களில் வந்து பாமகவுக்கு ஒரு 15 இடங்கள் கொடுத்தாங்கன்னா அப்புறம் 170, அந்த மாதிரி 172, 173 இடங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து எல்லாரையும் சேர்த்து ரெட்டையில் நிற்க வைப்பாங்க. ஸோ அதிமுகவும் குறைஞ்சபட்சம் ஒரு 175 இடங்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை ட்ரை பண்ணுவாங்க. பட் பாஜகவுக்கு நாங்கள் வந்து அதிகபட்சம் 25க்கு மேலே கொடுக்க மாட்டோம். இப்போ காங்கிரஸுக்கு 28 கொடுத்து அடங்கிட்டாங்க. 28 போயிருக்காங்க, 28 முடிச்சிட்டார் இல்லையா? அதனால வந்து இப்போ பாஜகவுக்கும் அந்த லெவலில் அதை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கும் 25க்கு மேலே கொடுக்க மாட்டோன்ற லெவலில் இவர் வருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்காக காமிச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. பட் பாஜக எதை காமிச்சு அழுத்தம் கொடுக்க முடியும்? பாஜக எதை காமிச்சு அழுத்தம் கொடுக்க முடியும்? மிஞ்சி போனால் இடி சிபிஐ காட்டி தான் அழுத்தம் கொடுக்க முடியும். கட்சியை காட்டி அழுத்தம் கொடுக்க முடியாது. அதனால அவங்களுக்கும் இவங்களை விட்டா வேற போக்கிடம் கிடையாது. அதிமுக விட்டா இப்போ வேற இடம் கிடையாது அவங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால ஓரளவுக்கு மேலே அவங்களை அழுத்தம் கொடுக்க முடியும். இப்போ பார்த்து நீங்கள் இடி சிபிஐ எல்லாம் கொண்டு வர முடியாது. எலெக்ஷன் முடிஞ்ச கூட தான் கொண்டு வர முடியாது. பலர் என்ன சொன்னாங்கன்னா இந்த அலைன்ஸ் வந்து உருவாயிடுச்சு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிடுச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் ஷீட் அலகேஷனில் வரக்கூடிய பிரச்சனைகளே இது உடைய வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து உடஞ்சதுன்னா அதிமுக தாவேக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பலரும் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அப்படி இருக்கும்போது இன்னும் ஓயல இன்னைக்கும் சில அதிமுக பேசும்போது இந்த பாஜக உடையாதான்னு நினைக்கிறாங்க. இந்த பாஜக உடைஞ்சிட்டுனா தாவேக்காவோட சேர்ந்து இல்லாமல் நினைக்கிறாங்க. எப்படி சார் விஜய் வந்து ஊழல் சில பேருக்கு இன்னும் சில ஆசை இருக்குங்க. சார் விஜய் ஊழல் கட்சின்னு சொல்றாரு, நீங்களும் அதிமுக மறைமுக கூட்டணின்னு போயிட்டு இருக்கீங்க. இவ்வளவு கரூர்ல நீங்க இவ்வளவு பெரிய அணைய மாட்டீங்க இவங்க சொல்றாங்க. இது எப்படி திரும்ப கூட்டணி? இல்ல அப்படி ஒரு ஆசை இன்னும் இருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு திமுக வந்து இப்போ கூட்டணி பலமாயிட்டதுனால இப்போ அதை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அதனால பாஜகவும் நினைக்குது சரி தாவேக்காவோட எவ்வளவு ஈர்த்து போட்டுலாம் பாஜகவும் சேர்ந்து தான் நினைக்கிறாங்க. ஆனால் பாஜக இடத்துக்கு தாவேக்கா வராது போல் இருக்கு. அதனால சரி பாஜக ஏதோ சீட்டு விஷயத்தில் தகராறு பண்ணிட்டு போகலாம், நம்ம அட்லீஸ்ட் தாவேக்காவோட சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், மைனாரிட்டி ஓட்டு எல்லாத்தையும் வாங்க முடியும், நம்ம ஆட்டிலே வந்து பாஜகவோட கொஞ்சம் கூட்டு சேர்ந்தா கொஞ்சம் யோசனையாக இருக்காங்க, அதனால கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாமே நம்ம அப்படின்னு. இப்போ வந்து திமுக கூட்டணியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆன லெவலில் தான் இருக்குது. மிஞ்சி போனால் சிபிஎம் கூட ஓரளவு கன்வின்ஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். குறைச்சா கூட கன்வின்ஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க அதிமுக என்ன நினைக்கிறாங்க, இப்போ அதிமுக பாஜக என்ன நினைக்கிறாங்க, திமுக காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளில வந்து நினச்சோம் நம்ம, அப்போ கொஞ்சம் அது பலவீனமாக இருக்கும், மக்கள் பார்வையில் அது மதிப்பை இழந்திருக்கும், அப்போ நம்ம கொஞ்சம் விளையாடி இருக்கலாம் நம்ம. இப்போ அது அவங்க போயிட்டாங்க அங்கே காங்கிரஸ். இப்போ நம்ம தாவேக்காவை இழுத்தா என்னன்ட்டு இப்போ பாஜக அதிமுக 2 பேருமே தாவேக்காவை இழுக்க முடியுமான்னு அந்த மாதிரி ஒரு ரூட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவர் விஜய் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாரா, இந்த எடுத்த உடனே நான் எப்படி போய் சேர்ந்தேன்னா என்னோட கதை கந்தலாயிடும், நான் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே நான் போய் உங்ககிட்ட சேர்ந்தேன் சரியாக வராது, அதனால் நான் வந்து சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதிமுகவை சேர்க்கறதுக்கு தாவேக்காக்கு ஒரு பிரச்சனை இல்லை. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு லைனில் திமுக கூட்டணியோட நோக்கம் என்ன, பாஜக இங்கே கால் பதிக்க கூடாது, பாஜகவை தோற்கடிக்கணும். அவங்களுக்குள்ள பல டிஃபரன்ஸ் இருந்தால் கூட பாஜகவை தோற்கடிக்கணும்ல ஒன்றா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு நம்ம ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த தமிழிசை போன்றவர்கள் கிளப்பிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கு தாவேக்கா ஒத்து வரவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த திமுக கூட்டணி பலமான பிறகு இவங்களுக்கு என்னன்னா எப்படியா தாவேக்காவை சேர்க்க முடியுமான்னு ஒரு முயற்சி நடக்குது. பாஜகலேயே பல பேர் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எண்ணம் இல்லாதல்ல இருக்குது. ஏன்னா திமுகவை தோக்கடிக்கிறது கஷ்டம்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தாவேக்காவை சேர்த்தா என்ன தாவேக்காவே என்ன நினைக்குது, நம்ம தனியாக போனால் நம்ம ஒன்றுலாத ஆகிடுவோம் போல் இருக்கு, நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்குது ஆக்சுவலாக. ஆனால் இதெல்லாம் சாத்தியமாகுமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் வந்து இப்போ அதிமுக அவங்களே ஒரு 150, 160 இடத்துல நிற்கும்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு 60, பாஜக சின்ன சின்ன கட்சிகள் சேர்த்து 60ன்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து விஜய் வந்தார்னா அவருக்கு ஒரு குறைஞ்சது 70, 80 கொடுத்தாகணும். அப்படி இதுக்குலாம் எங்கே இடம் இருக்குது? இப்போ அந்த பாஜகவுக்கு சந்தோஷம். ஏன்னா அதிமுக போட்டி போடுற இடம் குறைஞ்சதுன்னா கூட்டணி கவர்மெண்ட் வரும் இல்லை. ஆமாம், அது வந்துடும். அதனால அந்த ஐடியா இப்படி பின்பக்கமாக அப்படி கொண்டு போகிறாங்க. ஓகே அந்த ஒரு கணக்கு இருக்குல்ல, கூட்டணி கவர்மெண்ட் இயல்பாகவே வந்துரும்ல. அப்போ விஜய் வர்றதை அதிமுக விரும்பாது, அதிமுக தடுக்க தான் செய்யும். அதிமுக விஜய் அப்படின்றது 2 கட்சி சேர்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுக பாஜக விஜய் அப்படிங்கிறது அதுல தான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. அதனால அதான் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவல். இது ஆக்சுவலா திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்துடுது, அவங்க ரொம்ப பலமாயிட்டாங்க அப்படின்ற போது சரி நமக்கு வேற வழி இல்லை, நம்ம இந்த கோர்ஸ் எடுத்தாகணுன்ற போது அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இது ரொம்ப கடைசி சான்ஸாக தான் நம்ம இதை பார்க்குறோம். இப்போ இருக்கிற லெவலில் பாஜக அதிமுக இப்போ இருக்கிற கூட்டணி பாமக தினகரன் இது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாவேக்கா தனியாகவே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏதோ அரசியலில் சில போது திடீர்னு பல டேர்னிங்ஸ் நடக்கும். அதெல்லாம் எதையுமே நம்ம
ஒதுக்கி தள்ள முடியாது. எல்லாமே வந்து திடீர்னு நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதனால இப்போ இருக்கிற சூழலில் வந்து அது மாதிரி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நடந்தால் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா திமுகவை தோக்கடிக்கணுன்ற ஒற்றை குரலுக்கு வந்து விஜயும் சரி, நமக்கு இந்த எலெக்ஷன்ஸில் வந்து நம்ம ஏதாவது பின்னாடி போயிட்டோம்னா அப்புறம் அடுத்த வாட்டி ஏந்துக்க முடியாது. சரி, நம்ம ஒரு பலமான கூட்டணியிலிருந்து ஒரு 10 இடம் 20 இடம் வாங்கிட்டா நம்ம சர்வை பண்ணிக்கலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன். அது வந்து வேற மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸோட டைனமிக்ஸே மாற்றிடும். அப்போ திமுக அணி என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு அணி அமைஞ்சதுன்னா அது ரொம்ப மோதுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழல். நல்லது சார். அதிமுக தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது வரும் நாட்களில் அவங்களோட கூட்டணி எப்படி பலப்படுத்த போகிறாங்க, எப்படி திமுக ஃபைட்டு கரெக்டாக கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தேங்க்யூ.